மைக்கேம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நீட்டுக்கு எதிராக தமிழக அரசோட தனி தீர்மானம் இன்னைக்கு முதல்வர் அவர்கள் முன்மொழிஞ்சிருக்காரு. அதற்கு பாஜக தவிர அனைத்து கட்சிகளும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மற்றும் எஃப்சிஆர்ஏ விவகாரத்தில் எதிராக முன்மொழிஞ்சிருக்காரு ராஜ்மோகன் அவர்கள். மற்றும் பேரவையில் நடந்த பல்வேறு சம்பவங்கள் எரிமலையாய் வெடித்த இவரா அவரான்னு சொல்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு ஒரு காரசாரமான விவாதம்லாம் போச்சு. பல விஷயங்கள் இன்னைக்கு பேச இருக்கோம். வீடியோ லென்த்தாக கூட போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம சேனலுடைய பாணி எல்லாருக்குமே தெரியும். எப்பொருள் யார் யார் வாய்க்கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதே சமயத்தில் குற்றம் குற்றமே, குற்றம் குற்றமே. அதில் தேவையற்ற தனிநபர்கள் தாக்குதல் நம்ம வச்சுக்க மாட்டோம். சப்ஜெக்ட் மட்டும் பேசுவோம். அப்போது இந்த தாவேக ஆட்சி வந்த பிறகு சட்டமன்றம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தாவேக சைடு இருக்கிற நியாயங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நான் இதில் ஒரு முக்கியமான விஷயத்த திரும்ப திரும்ப பதிவு பண்ணணும். அது என்னென்னா, காவிரி இஷ்யூவில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்றது எல்லாருடைய கோரிக்கை. அதனால் அரகண்டாக கூட்ட மாட்டோம், அவசியம் இல்லைன்றாங்க. அனைத்து கட்சி கூட்டம் ஏன் கூட்டணும்னா, நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோம் காவிரி பிரச்சனையில் அப்படின்னு மத்திய அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் ஒரு பயத்தை உருவாக்கு. அது தேவை. அது யார் கேட்குறாங்களோ, ஆனால் தேவை. ஆனால் கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நடுவர் மன்றம் அந்த மேகதாட்டு சம்மந்தமாக தீர்மானம் நிறைவேற்றுறத அது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் டீம் போட்டு அனுப்பணும் அப்படின்னதும் இவங்க பண்ணலை. வெறும் ஒரு லெட்டர் மாதிரி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் இவர்களுடைய நிலைப்பாடு இதில் என்ன, இது விளக்கவே இல்லை. இதற்கு பின்னால் யார் இருக்கா அப்படின்னா, காங்கிரஸ் இருக்காங்க. நான் ஏற்கனவே பதிவு பண்ணேன். ஏன்னா காவிரி நடுவர் மன்றத்துக்கு அமைக்கணும், அதோடைய முடிவை அமல்படுத்தணும், ஆணையத்துடைய இது பண்ணணும். காவிரி இஷ்யூ அப்படின்னு வந்தால் அது காங்கிரஸ் கவர்மெண்ட்டை தான் பாதிக்கும். காங்கிரஸ் இங்கே ஆட்சியில் அவங்க கூட்டணியில் இருக்காங்க. இப்போ அவர்கள் இந்த மாதிரி இந்த ஆலோசகர் யாருன்னு கூட கேட்டாங்கல்ல, இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, இவர்கள் தெளிவாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் பார்த்துக்கிறாங்க. இதே நேரத்தில் டீலிமிட்டேஷனில் பாஜக உடைய அந்த கொண்டு வர சட்டம் இருந்தாலும் அது ஒவ்வொரு தடவையும் காங்கிரஸ் அப்புறம் வாஜ்பாய் கவர்மெண்ட்டு இப்போ பாஜக தலையில் உழுது. இதை முறையாக நடத்தணும்னு பாஜக நினைக்குது. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் 50% கிராஜுவலாக எல்லாருக்கும் ஏற்றுறோம், எல்லாருக்கும். அதே நேரத்தில் திமுகவுடைய கோரிக்கை 25 வருஷத்துக்கு சீல் பண்ணிடணும். நடுவில் நீங்கள் மெஜாரிட்டி வந்துட்டீங்கன்னு மறுபடியும் மக்கள் தொகை அடிப்படையில்னா கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நல்ல கோரிக்கை. இதுதான் நடைமுறையில் சரியாக இருக்கும். எப்போவுமே ஒரு விஷயம் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்குது, அதில் ஒருத்தர் தீர்வு சொல்ல, ஏன்பா இது பண்ணலாம்பானா, ஆமாப்பா இதான்ப்பா கரெக்ட் விடு, அவன் எதிரியாக இருக்கான் நண்பனாக இருக்கணும், இதுதான் முறை அப்படின்னு. ஆனால் காங்கிரஸ் இதுலேயும் அரசியல் செய்ய பார்க்குது. நீ செஞ்சுக்கோங்க, யாருன்னா வேணால் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் ஆளுகின்ற கட்சியை உங்கள் இஷ்டத்துக்கு இந்த வேலையை பண்ணுறீங்க, அவர்களை தவறாக வழிகாட்டி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுறீங்க. இதில் தலைமை செயலாளர் எம்பிக்களுக்கு லெட்டர் எழுதுறாரு. இது எல்லாம் 2-3 நாளாக நடக்குது, காமெடி பீஸாக இருக்குது. இப்போ காங்கிரஸ் இந்த மாதிரி என்னென்ன அயோக்கியத்தனத்தை பண்ணுது, சூழ்ச்சி வலைகளை பின்னுகிறது. இதில் காங்கிரஸ் கூட இருந்தாலும் காங்கிரஸுக்கு ஆதரவாக காங்கிரஸை எதிர்க்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இடதுசாரிகள் அவர்களெல்லாம் எப்போ நீர்த்து போய்விட்டார்கள். அப்புறம் அந்த அமைச்சர் வன்னியரசு, அவர் டிவி டிபேட்டில் பேசுகிற மாதிரி தான் இன்றைக்கும் பேசிட்டு சட்டசபையில் பேசிகிட்டு இருக்கு. அப்போ இன்றைக்கி காங்கிரஸு இந்த திமுகவுடைய அழுத்தம் இதன் காரணமாக இவர்கள் திமுகவுடைய பல திட்டங்களுக்கு இவர்கள் துணை போகிற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. இது தாவேகாவுடைய தனித்தன்மையை பாதிக்கும். ஒருவேளை ஊரே ஒரு பக்கம் ஓடும்போது கோவணம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மளும் கோவணம் இல்லாமல் ஓடுவோம், கோவணம் கட்டு போனால் நம்மளை இது பண்ணுவாங்கன்னு பயம் இருக்குது. உங்களுக்கு ஜென்சி கூட்டம் இருக்குதுன்னு இன்னைக்கு கூட அந்த அபிஷேக் பேசுகிறார். அப்போது அந்த இளைஞர்களை சரியான பாதை கொண்டு போக வேண்டிய வேலை உங்களுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் நீட்டோ எஃப்சிஆர்ஏ மற்ற விஷயங்களில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கணும்? குழந்தைத்தனமாக டிவி டிபேட்டில் பேசுகிற மாதிரி வன்னியரசு முத்தலாக் பற்றியும் அந்த வக்பு திருத்த மசோதா பற்றியும் வளரிக்கிட்டு இருக்கார். இதில் பற்றி விரிவான விவாதத்துக்குள்ளே இவங்க வரமாட்டாங்க. வெளியில் இருந்துக்கிட்டே பாஜக கொண்டு வந்த திட்டம்ன்றதுனால இது மேலோட்டமாக. முத்தலாக்கில் என்ன தப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஆனால் இஸ்லாமியர் மத்தியில் பிஜேபி கொண்டு வந்துட்டோம், முத்தலாக் கொடுத்தா அந்த வீட்டுக்காரனை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்கன்றாங்க. இஸ்லாமியர்களே அந்த வகையான முத்தலாக வெறுக்கிறாங்க. ஏன்னா எந்த வகையான, முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு வேணுன்றதை எந்த இஸ்லாமியரும் மறுக்க மாட்டாங்க.
ஒரு அப்பா தன்னுடைய மகள், ஒரு இஸ்லாமிய தந்தை தன்னுடைய மகளுக்கு நியாயம் வேணுன்றத மறுக்க மாட்டார். அப்போ இஸ்லாம் அதுல நியாயத்த குடுக்குது. எப்படி குடுக்குது? முத்தலாக் என்றால் 3 தலாக். ஒரு தலாக்கு அடுத்த தலாக்கு இடையில 3 மாதவிடாய் பருவம்னு சொல்லுது. அப்போ முதல் தலாக்கு எங்களுக்கு பிரச்சனைங்க. நாங்க பிரியணும்னு நினைக்கிறோம். 2 குடும்பமும் போய் ஜமாத்து தானே திருமணம் பண்ணி வைக்குது. சொன்னோன்னே, ரைட் அப்படியா? என்ன பிரச்சனை? எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு 3 மாசம் டைம் போயிட்டு வாங்க. முதல் தலாக். 2வது தலாக் அடுத்த 3 மாசம். 3வது தலாக் அடுத்த 3 மாசம். அதற்கு பிறகு 3 மாசத்துக்கு பிறகு தான் ஜமாத்து. இதற்கு பிறகும் நீங்கள் பிரியணும்னு நினைச்சிருக்கீங்களா? இல்ல இத யோசிங்க, அதை யோசிங்க. இந்த மாரி பண்ணலாமா? அதெல்லாம் கேட்டு, இல்ல ஒத்தே வராது. இல்லங்க பெண்ணு சைடுல பெரியவங்க, நீங்க மாப்பிள்ளை சைடுல நீங்க யாராவது புத்தி சொல்ல முடியுமா? பண்ண முடியுமா? இல்லங்க எதுவுமே ஒத்து வராது. அதற்கு பிறகு தான் தலாக். தலாக். இதுல குலாக்னு ஒரு இது இருக்குது. பெண் கேட்பது. இஸ்லாம் எல்லாத்துக்கும் குடுத்துருக்கு. அப்போ இந்த முத்தலாக்க எப்படி கொண்டு போனாங்க? இதை இஸ்லாமிய பெற்றோராக இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இதுதான் கேள்வி. அந்த பெற்றோரை பார்த்து நான் கேட்கிறேன். இஸ்லாமியர்கள் வாட்ஸ்அப்ல தலாக், 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 தலாக். போ திருமணம் முடிஞ்சது. இல்லாட்டி நேர்ல போய் தலாக், தலாக், தலாக். திருமணம் முடிஞ்சது. முறிவு போ. ஒரு பெற்றோர் ஒரு பொண்ணை கஷ்டப்பட்டு கட்டி வைக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் இஸ்லாமியருக்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் சொல்ற எதுவுமே நடக்கிறதில்ல நடைமுறையில். பெண் வீட்டார் தலையில் கல்யாண மண்டபம் பிடிக்கணும், சாப்பாடு போடணும், பல செலவுகள். மகர் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. இஸ்லாம் வந்து மார்க்கம். அது பல விஷயங்களை கரெக்டாக சொல்லுது. என்ன சொல்லுது? நீங்கள் பெண்ணுக்கு நகை கொடுத்து செலவழித்து திருமணம் செய்துட்டு வரணும்னு. இங்கே டெக்னிக்கலாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு ₹400 மகர் தொகை அப்படின்ட்டு, கைக்கூலி அப்படின்னு வரதட்சணை ப்ளஸ்ஸு பொண்ணுக்கு எவ்வளோ நகை போடுவீங்க, வீடு என்ன வாங்கி தருவீங்க, அது வாங்கி தருவீங்க, சீர் என்ன பண்ணி இப்படிலாம் ஓடி இருந்தது. தௌஹீத் ஜமாத்து இவங்களாம் 90க்கு பிறகு வந்த பிறகு இந்த மகர்ன்றது ஒரு கடுமையாக்கப்பட்டது. மகர் என்ன? 400னா ₹400 அப்படின்னோன்னா மெகர் தொகை அதிகமாக இருக்கணும். அது இல்லைங்க 2 சவரன் நகை போடுறோம். அதான் ஒரு தொகை சொன்னாங்க. அந்த தொகை வந்து பெண் வீட்டுக்கு போயிடும். அதுக்கு பதிலாக 2 சவரன் நகை பெண்ணுக்கு போடுறோம். அது பொண்ணோட இங்கே வந்துடும். இப்போ அந்த டெக்னிக்கு 4 சவரன் நகை போடுறோம். நல்லா பண்ணுறவங்களும் இருக்காங்க. முறையாக இஸ்லாமிய இது பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. 2 சைடில் செலவு பண்ணி முறையாக கல்யாணம் பண்ணி பெண்ணுக்கு நகையெல்லாம் இவர்களே போட்டு அவர்கள் சைட்லையும் போடுறத வலியுறுத்தாமல் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் இதுதான் நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு பெரும் செலவே பிரியாணிக்கும் மண்டபத்துக்கும் போகுது. அது பெண் வீட்டார் தலையில் விழுது. சில இடங்களில் மட்டும்தான் 2 பேரும் செலவை இது பண்ணிக்கிறேன். இதெல்லாம் இஸ்லாத்தில் நடக்குதுன்றேன். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்படிலாம் பண்ண பெண்ணை அந்த மாப்பிள்ளைக்காரன் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தலாக் தலாக் தலாக்குன்ட்ட போயிட்டான்னா, அது அந்த என்னையா இது அவர் வாட்டில் 3 தலாக் சொல்லிட்டு போயிட்டாருன்னா எப்படிம்மா அது? என்ன இவ்வளோ பண்ண அப்போ திருமண பந்தம் அவ்வளோதானா? இதே இஸ்லாம் சொல்லுது அப்படி சொல்லியே அப்படின்னு ஒரு பெரிய பெற்றோர் கேட்டா, இல்லை அப்படிதான் போ அப்படின்றது தமிழ்நாட்டில் கம்மி. மற்ற வட இந்திய மாநிலம் எல்லாத்துலேயும் அப்படிதான். ஃபாரின்லேருந்து ஃபோன் பண்ணி தலாக் சொன்னவங்களாம் இருக்கிறான். அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு, இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா மத்திய அரசு முத்தலாக் சட்டத்தை கொண்டு வருது. என்னது? முறையாக பண்ணனா புகார் இல்லை, புகாரே கொடுக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணனா உனக்கு 2 வருஷம் ஜெயில் தண்டனை. பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணால் தூக்கிஉள்ளா போகணும். இது எப்படி இஸ்லாத்துக்கு எதிரானது? இது எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிரானது? பெண்ணை பெற்ற இஸ்லாமிய தந்தை இதை வரவேற்பாரா? இல்லை தலாக் தலாக் தலாக்ன்ட்டு போகிறத வரவேற்பாரா? அப்போ என்ன அழகாக இதை இஸ்லாமியர்களை ஏமாற்றி பாஜக கொண்டு வந்த முத்தலாக் சட்டம்னு ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. 2வது, பெண்கள் திருமணன்றதை ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போலாம் இஸ்லாமியர்கள்ட்ட விழிப்புணர்வு வந்துடுச்சு. திருமணம் பண்ணுறதை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த தலாகலாக்கெலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கோர்ட்டுக்கு போனால் முறைப்படி விவாகரத்து வாங்கி இல்லை பல விஷயங்களுக்கு அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறது ஒரு பாதுகாப்பு, சட்ட பாதுகாப்பு பெண்ணுக்கு. அப்போ இந்த இது கொண்டு வர்றது வந்து எப்படி தப்பாக இருக்கும்? இதே தான் ஷாபானு வழக்கில் ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு தீர்ப்பு வந்து அதை பண்ணப்போ ராஜீவ்காந்தி பீரியடில் இதே மாதிரி தான் பழமைவாதிகள் எதிர்த்தார்கள். ஏன்னா ஜீவனாம்சம் கிடையாது அப்படின்னப்போ ஜீவனாம்சம் கொடுக்கணும். இந்த மாதிரி தான் வக்பு திருத்த மசோதா பல தடவை பேசிட்டோம். ஏழை இஸ்லாமியனுக்கு வக்போடுனால 5 பைசா பிரயோஜனம் இல்லை. இப்போ வந்த திருத்த சட்டத்தில் திருட்டுத்தனமாக பண்ண முடியாது. இன்னைக்கு எஃப்சிஆர்ஏ வந்துக்குது பாருங்கள், அந்த மாதிரி தான் அது. அப்போ இதெல்லாம் இவர்கள் எதிர்க்கிறாங்கன்னா நான் என்ன கேட்குறேன், தாவேகா நிர்வாகிகளை இல்லை இந்த அமைச்சர்களை, உங்களுக்கு அனுபவ குறைவு, நீங்கள் அரசியலுக்கே புதுசு, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஒரு விஷயத்தை
ஒரு குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி இந்த இடதுசாரிகளை நம்பி இவர்களெல்லாம் நம்பாதீங்க. இவர்கள் நீர்த்து போய் ஆண்டு கணக்காகுது. இவர்கள் சுயநலவாதிகள் ஆகி வருஷ கணக்கில் ஆகுது. அதற்கு நான் உதாரணம் சொல்லணும்னா 5 ஆண்டு திமுக ஆட்சிக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தவங்க இவங்கெல்லாம். ஊழல்லாம் இல்லவே இல்லையா? முறைகேடு இல்லையா? காவல்துறை அராஜகம் இல்லையா? தொழிற்சங்க உரிமைகள் மறுக்கப்படலையா? பெண்கள் போராடினவங்க தாக்கப்படலையா? எங்கே போனீங்க இடதுசாரிகள்? எங்கே போனீங்க விடுதலை சிறுத்தைகள்? அப்போ இவர்கள் நீர்த்து போய் இவர்களுக்கு ஆனாலும் இன்றைக்கும் சண்முகத்தும் இந்த வீரபாண்டியனையும் முட்டரசன்லையும் பாலகிருஷ்ணன் மற்றவங்களும் கேட்டிங்கன்னா சிறப்பான ஆட்சி இந்த 5 வருஷம் ஆட்சின்னு பேசுவாங்க. இது அடிமைத்தனத்துடைய உச்சகட்டமாக சண்முகம் கொளத்தூர் சிங்கப்பூர் மாதிரி இருக்குதுன்ட்டாப்புல. சண்முகம் வாழ்க்கையில் ஒரு தடவை கொளத்தூர் போயிருப்பாரான்னு தெரில. ஏன்னா இன்னைக்கு இடதுசாரிகள் கார் ஏசி காரில் போகிறதுனால அவங்களுக்கு அப்படி தெரியலாம். ஒரு ஆட்டோவில் ஏறி இங்கேருந்து கொளத்தூருக்கு ட்ராவல் பண்ணி பாருங்கள். அப்போ கொளத்தூர் எப்படி இருக்குன்னு தெரியும். ஒரு மழை காலத்தில் கொளத்தூருக்கு போய் பாருங்கள், அப்போ தெரியும். அப்போ இவருடைய அடிமைத்தனத்துடைய உச்சகட்டத்துக்கு போயிட்டா இதை போய் தாவேக்கா நம்பலாமா? அவர்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் நுனினா இது பார்க்க வேண்டாமா? ஆதவ அர்ஜுனா எனக்கு என்னன்னு பேசுகிறாரு. அந்த விஷயத்துக்கு நம்ம பின்னாடி வருவோம். இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வந்த விஷயங்களில் வந்து ஒரு நியாயமான விஷயங்களை நீங்கள் இது சரி இது தவறுன்னு பார்க்கணும். காங்கிரஸ் சொல்லுச்சின்னு எல்லா விஷயத்தையும் தலையாட்டினீங்கன்னா எப்படி சரியாக இருக்கும்? எஃப்சிஆர்ஏ திட்டம் இன்னைக்கு அதை எடுத்து தீர்மானம், நீட்டு தேவையில்லைன்னு தீர்மானம். தமிழ் தாய் வாழ்த்த நேற்று நல்ல விஷயம் அது. அதில் கூட மத்திய அரசு பதில் சொல்லிட்டாங்க, நாங்கள் ஒன்றும் ஃபஸ்ட்டு பாடம் 2வது பாடலாம் கட்டாயப்படுத்தலை, நீங்கள் பண்ணீங்கப்பான்னு. அப்போ இதில் வந்து இந்த 2 தீர்மானத்துலேயுமே பலரும் பேசுனதை நான் கேட்டேன். ஒன்றும் கூட உருப்படி இல்லை. இதில் ரொம்ப சிம்பிளாக ஏன் அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி அவருக்கெல்லாம் தெரியும். எடப்பாடி பழனிசாமிலாம் அந்த 7.5% அரசு பள்ளி மாணவர்கள் கொண்டு வந்ததுனால தானே நீங்கள் நீட்டில் அவ்வளோ பேர் படிக்கிறான். இதுக்கு நீட்டுக்கு முன்னாடின்னு பல பேர் பேசுகிறீங்களே. எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் சாதாரண ஏழை மக்கள் நீங்கள் சொல்கிறீங்க, ஐயோ அனிதா, ஐயோ சாதாரண ஏழைகள் யாரும் படிக்க முடியலன்னு. ஐயோ இப்போ நீட்டில் வந்து 5 லட்ச ரூபா கட்ட முடியல, ஐயோ இது கட்ட முடியலன்னு. நீட்டுக்கு முன்னாடி ஃப்ரீயாக கொடுத்துருந்தீங்களா? நீட்டுக்கு முன்னாடி எல்லா தனியார் மருத்துவக் கல்லூரிகள் ஃப்ரீயாக கொடுத்தீங்களா? அன்றைக்கி அரசு பள்ளி மாணவர்கள்லாம் ஃப்ரீயாக போய் படித்தாங்களா? இல்லை அன்றைக்கி அரசு பள்ளி மாணவர்களுக்கு கவர்மெண்ட்டில் அந்த கட் ஆஃப் தவிர மற்றவங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுத்தாங்களா? தனியார் கல்லூரிகள் நீட்டுக்கு முன்னாடி வாங்கின தொகை ஃபீஸ் பற்றி பேசுவீங்களா? இப்போ நீட்டு வந்தால் பிறகு வாங்குகிற அந்த ஃபீஸ் பற்றி பேசுவீங்களா? ஏன் டீம்டு யூனிவர்சிட்டின்னு தனியார் கல்லூரிகள் ஓடுது அதை பற்றி பேசுவீங்களா? இன்றைக்கும் அவர் பேசுகிற டீம்டு யூனிவர்சிட்டியில் எவ்வளோ ஃபீஸ்? ஆமாம், தனியார் மருத்துவக் கல்லூரியை கட்டுப்படுத்தி வச்சுக்குது நீட்டு. டீம்டு யூனிவர்சிட்டியில் ஓடி போய் அங்கே பூந்துக்கிட்டு ரேட் ஏற்றுவோம் சிலபஸ். அப்போ இன்றைக்கி சட்டசபைகள் இந்த மாதிரி விஷயங்களை தாவேகா காங்கிரஸை புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸை கூட்டணியில் வச்சுக்கோங்க, ஆனால் அவங்க கொள்கையெல்லாம் போட்டு இது பண்ணிங்கன்னா முட்டு சந்து நிச்சயம். தேஜஸ்வி யாதவ் இதை பார்த்து தாவேகா புரிஞ்சிக்கணும். உங்களை மெல்ல மெல்ல முட்டு சந்து கூட்டு போவோம். அதனால் எஃப்சிஆர்ஏ நீட்டு நான் அப்புறம் வரேன். சட்டமன்றம் இன்றைக்கி வழக்கம் போல் துவங்கியது. நேற்றில் நம்ம நேயர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் சட்டசபையெல்லாம் கொஞ்சம் முழுமையாக பேசுங்க, அது நாங்கள் எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு உதவும், கேட்கறதுக்கு உதவும். நேற்று வந்து மொழி பிரச்சனை, அந்த இவர் பேசுகிற துணி தமிழ் மொழி சரியில்லை திமுக அப்படின்னு பேசுனார். கன்னி பேச்சு அவர் புத்தி சொல்கிற மாதிரி பேசினோன்னா இவர் டென்ஷன் ஆகிட்டார். டென்ஷன் ஆகி அதாவது முதல்ல ஒருத்தர் எப்படி பேசணும் என்ன பண்ணணும்னு சொல்கிறதுக்கு இவர்கள் சைடு தகுதி இருக்குதான்னு முதல்ல பார்க்கணும். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜா எப்படி தமிழில் படித்தாருன்றது ஊருக்கே தெரியும். அவருக்கு தமிழே வராது, அவர் பேசினாலே அப்படி தான் பேசுவார். அது ஒரு பக்கம். அதே மாதிரி ராஜ்மோகன் கேட்ட மாதிரி சங்கத்தமிழில் அவங்க எதிர்கட்சி தலைவர் பேசுகிறான்றது உண்மை. அவர் பேசுறது நம்மளே பல தடவை சொல்கிறோம். வந்துக்கிட்டு போய்கிட்டு கட்சிக்கிட்டு புடிச்சிக்கிட்டு இப்படி தான் பேசுகிறாரு. அதான் பேசலை, அது எழுதி கொடுத்ததை படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவரும் வழக்கமான மற்றவர்கள் பேசுகிற மாதிரி பேசலை. அவர் அப்படியே படிக்கிறதுனால பிரச்சனை பார்த்தீங்கன்னா வந்துடுச்சுன்னா போயிடுச்சுன்னான்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இதில் ஆங்கில கலப்பை பற்றி பேசுகிறாங்க. நம்ம பல தடவை சொல்லிட்டோம், தமிழ்னு பேசிக்கிட்டு இருக்கிற முன்னாள் சிஎம் உடைய அறிக்கையும் சரி, இவருடைய அறிக்கையும் சரி, யார் முழுதுமே ஆங்கிலம் கலந்து ஆங்கில இதிலே வருது. அக்கௌண்டபிலிட்டி, கிரெடிபிலிட்டி, பிளாஸ்ட்டு, வேஸ்ட்டு, இதெல்லாம் என்னது? இதான் தமிழா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு எதிராளி புத்தி சொன்னால் அவர் கோபமாயிட்டார். கோபமானோன்னா பால் பிளேயர் தான் நான்
அதெல்லாம் சொல்லிக்கங்க. நான் வந்து கிறிஸ்தவன். அப்ப இன்னொருத்தர் நாளைக்கு நான் முஸ்லீமு. நான் வந்து இப்படி, எனக்கு வந்து என் மார்க்கம் இப்படி சொல்லிக் குடுத்துருக்குது. மொழிய விட என்னுடையது. இப்படியா? அது எல்லாத்தையும் உங்க வீட்ல வச்சுக்கங்க. சட்டமன்றத்தில வந்தா சரியா பேசணும். உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா எத வேணா பேசிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு வந்து அது கத்துக் குடுத்தது, கத்துக் குடுத்துக்குது. யாருக்கு எது எது கத்துக் குடுத்தது நாங்க பார்க்க தான் போறோம். நீங்க எப்படி வந்தீங்க? என்ன? எனக்கு அதெல்லாம் தெரியும். உங்கள அவர் ப்ரொவோக் பண்றாரு. அதுக்கு நீங்க பதில் சொல்றீங்கன்னா, நான் வந்து ஆங்கில பள்ளியில படிச்சவன். என்னுடைய தமிழ் இப்படி இருக்கும். அதே நேரம் நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஒருத்தர் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு நீங்கலாம் சொல்ல தேவையில்ல. என்னுடைய இது இப்படி தான். அது வந்து யாருக்கும் பாதிக்கல. எல்லாருக்கும் புரிஞ்சுது. போன தடவ இந்த தடவ இம்ப்ரூவ் ஆயிருக்காரு அவரு படிக்கிறதுல. அத பாருங்கன்ற மாரி போயிடணும். அவ்வளோ கோவப்பட்டுக்கிட்டு, "என்ன கேலி பண்றீங்களா?" அப்படின்னு. அப்புறம் சபாநாயகர் உட்காருனா ரோட்ல பேசிட்டு இருக்குது. இது எதுவுமே ஒரு அமைச்சருக்குரிய தகுதி இல்ல. இதே அவர்கள் கொறடா, சபாநாயகர், முதல்வர் இவங்கலாம் அப்புறம் கூட சொல்லலாம். சொல்லாமல் போகலாம். சொல்லாம போனா இதே தான் தொடரும். அப்போ நேரலை வேற நடக்குது. நேரலையில இந்த சவால் விட்டுக்கிட்டு இந்த இதெல்லாம் பண்ணா, ஜனங்க அந்த தாவேகா சார்ந்தவர்கள் ஏத்துக்குவாங்க. மற்றவர்கள் வேற மாரி தான் பார்ப்பாங்க. அதுவும் இந்த நிச்சயமா. உலகம் மோசமான உலகம். உங்கள அப்படியே கொண்டு போய் கிறிஸ்டியனு அது இதுன்னு கொண்டு போய் வேற மாரி கொண்டு போயிடுவாங்க. அப்போ நீங்க அதெல்லாம் பார்த்து தான் பேசணும். அது. இன்னைக்கு காலையில சபை தொடங்கியது. தொடங்கிய உடனே முதல் இதுவே இந்த கொஞ்ச நேரம் கன்னி பேச்சு அதெல்லாம் ஓடிச்சு. அப்புறம் நீட்டுக்கு எதிரா கொண்டு தனி வந்தாங்க தீர்மானம். கொண்டு வந்தாங்க. எல்லோரும் ஆதரிச்சு பேசுனாங்க. அதில கொஞ்சம் லைட்டா அது இதுன்னு ஓடிச்சு. ஆனா பெருசா ஒண்ணும் இது இல்ல. அப்படியே போச்சு. அதற்கு பிறகு அது முடிச்ச உடனே எஃப்சிஆர்ஏ. எஃப்சிஆர்ஏ. எஃப்சிஆர்ஏல பேசும்பொழுது பலரும் பலவிதமான கருத்து. நம்ம ஜவாஹிருல்லா பேசும்பொழுது, வாஜ்பாய் கவர்மெண்ட்ல கொண்டு வந்தாரு. அப்போ அவர் 2001லயே நம்ம கொண்டு வந்தாருன்ற மாரி அவர் சொல்றாரு. வாஜ்பாய் கவர்மெண்ட்ல தான் கொண்டு வந்தாரு அப்படின்னு. தவறான தகவல். அப்புறம் அவரு உட்காந்து சரி பண்றாரு. 76ல கொண்டு வந்தது. 2010ல காங்கிரஸ் கவர்மெண்ட்ல மீண்டும் 2 தடவையும் காங்கிரஸ் கவர்மெண்ட் அந்த திருத்தம். 2015ல தான் கொஞ்சம் வேகமா கொண்டு வந்தாங்க. அவரு ஃபெமா ஃபெரா வச்சுட்டு குழப்பிட்டு கிடக்குறாரு. யாரு? ஜவாஹிருல்லா. ஜவஹர்லால். அதனால இந்த விஷயத்தை அப்புறம் அவர்கள் வந்து பேசி சரி பண்ணாங்க. எஃப்சிஆர்ஏ நீட் பத்தி தனியா பேசிடலாம். இப்ப சட்டசபைய பத்தி மட்டுமே போகும். அதற்கு பிறகு ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் இத பேசுனாங்க. அதில திமுக எம்எல்ஏ ஒருத்தர் நீட் பத்தி பேசும்பொழுது, அ இவர்களெல்லாம் வம்பிழுத்தாங்க. நீட் மட்டுமே வாழ்க்கை கிடையாது அப்படின்னு. இவரு பேசினார். அதற்கு விளக்கமே இவர்களுக்கு குடுக்க தெரியல தாவேக்காக்கு. நேத்து கூட வாழ்க்கையில சொல்லியிருந்தோம். நேத்து கூட சொல்லியிருந்தோம். வாழ்க்கையில இப்ப நான் ஒரு நீட் இது வந்தப்போ நான் ஒரு பேட்டி எடுத்தேன். அனிதா மரணம் அந்த டைம்ல தான். அப்போ இவரு சைதை துரைசாமிட்ட பேட்டி எடுத்தேன். அவரு கிளீனா இத தான் வேற மாரி சொன்னாரு. வாழ்க்கையில போட்டித் தேர்வுன்னு வந்துருச்சு. நீட்டுக்கு படிக்கிறீங்க, முடியல. உங்களுக்கு நீட் இதுன்னா நீட் மட்டும் வாழ்க்கை கிடையாது. இன்னும் போட்டித் தேர்வுகள் ஏராளம் இருக்குது. என்கூட வாங்க நான் உங்கள ஒரு ஐஏஎஸ்ஸோ இல்ல குரூப் ஒன் ஆஃபீஸரோ நான் ஆக்கி காமிக்கிறேன். முயற்சி எடுக்கணும்னு. உங்களுக்கு எதுன்றத நீங்க தீர்மானிங்க. இத மட்டும் வாழ்க்கைன்னு வச்சுக்கிட்டு வாழ்க்கைய முடிச்சுக்காதீங்க. அது தவறுன்னு அவரு எனக்கு பேட்டி குடுத்தாரு. சேம் இதே பேட்டர்ன் தான் அ தாவேகா தலைவர் விஜய் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பேசினது. அப்பவே நான் பல தடவ பேசியிருப்பேன். பல விமர்சனங்கள் இருந்தாலும் தாவேகா மேல, இதுலலாம் நீங்க அவர தப்பே சொல்ல முடியாது. அவர் செஞ்சது கரெக்ட்டு தான் அப்படின்னு நான் அப்ப பேசியிருப்பேன். ஏன்னா, அவர் சொன்னது கரெக்ட்டு. மோட்டிவேஷன் அது. இதுல மட்டும் தான் வாழ்க்கை நெனச்சு இவங்கள முடிச்சுக்காதீங்க. வாழ்க்கை எவ்வளோ இருக்குது. ஏங்க ஒருத்தரு வாழ்க்கை சரியில்லன்னு முடியலன்ட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு ரயில் முன்னாடி பாஞ்சுட்டாரு. வாழும் உதாரணம் புதுப்பேட்டையில. ஒரு வியாபாரி. அவருடைய சின்ன வயசுல வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் முன்னேற முடியலன்னு ரயில் முன்னாடி பாஞ்சு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணி ஒரு கை போயிடுச்சு. இவ்வளோ தூரம் நெனைக்கிறேன். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அவர் வாழ்க்கை மாறிடுச்சு. அவர் ஒரு பெரிய லெவல் வந்துட்டாரு. அப்ப ஃபியட் கார் தான் பெரிய ஃபேமஸ். ஃபியட் அம்பாசிடர். அவரு ஒரு ஃபியட் கார் வச்சிருந்தாரு. அந்த ஒரு கையிலேயே அவர் ஓட்டுவாரு. மேல டவல் போட்டிருப்பாரு. அது புதுப்பேட்டையில இருந்தாரு. அப்போ வாழ்க்கை வந்து நீங்க செத்து போயிருந்தாலும் முடிஞ்சிட்டு இருக்கும். அவரு தற்கொலை பண்ணாம இருந்தாலும் வாழ்க்கையில முன்னேறி வந்திருக்கலாம். அப்ப அவரு யோசிச்சிருப்பார்ல வாழ்க்கையில. தவறான முடிவு எடுத்து இன்னைக்கு ஒரு கை இல்லாம போச்சு நமக்கு. வாழ்க்கை வந்து இன்னைக்கு இப்படி இருக்கும், நாளைக்கு எப்படி இருக்கும்னு சொல்லவே முடியாது. ஒரு நடிகரு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு. இப்போ எம்ஜிஆர்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அவமானம், அவ்ளோ இது. ஒரு 50களுக்கு மேல அவரு வாழ்க்கை லைட்டா திசை திரும்புது. ஆனா அப்பவும் அவரு இந்த ராஜா வேஷ நடிகரு, சமூக படங்கள்ல லாயக்கு இல்ல. சமூக படம்னா சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், மற்ற நடிகர்கள் தான் அப்படின்னு கிண்டலே பண்ணாங்க எம்ஜிஆர.
அதெல்லாம் மீறி தான் அவரு அந்த தாய்க்கு பிந்தாரம் தான் அப்போ தான் ஃபஸ்ட்டு பிரேக்கிங். அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ச்சியாக படங்கள் தாய் சொல்லை தட்டாது அது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து நம்பர் எங்கேயோ 1 டாப் போயிட்டாரு. டாப் நடிகர் அவர் தான். அவருக்கு பின்னாடி தான் எல்லாருமே. அதனால் வாழ்க்கையில் ஒருத்தர் இப்படி அப்படி ஒன்றும் இல்லாத ஒரு எம்ஜிஆர்லாம் ரெட்டை நாடின்னுவாங்க. என்ன இப்படி இருக்காரு ரெட்டை நாடி. ஆனால் அதெல்லாம் மீறி தான் அவர் ஜெயிச்சார். சிவாஜி கணேசன் மொதல் படத்தில் ஏற்றுக்கவே இல்லை. ஆனால் மொதல் படத்துலேயே அவர் செஞ்சுரி அந்த வசனம் எல்லாம். அதாவது ஓப்பனிங் பேட்ஸ்மேன் செஞ்சுரி அடித்தா எப்படி அந்த ஆமா. மாதிரி. அதுக்கப்புறம் விட்டாரா அடுத்து நாம் நல்ல தம்பி அது இதுன்னு போட்டு வெளுத்து கட்டிட்டாப்புல. அப்போ அவரு உடைய இது ஸ்டாண்டு போச்சு. அதனால் தோல்விகளை வெற்றிகளாக மாற்றுறதுன்றது வாழ்க்கையில் பல பேருக்கு பல இது இருக்குது. எவ்வளோ பேர் உதாரணம் சொல்லிட்டே போகலாம் பத்தாது நேரம். அப்போ இதை தான் நான் மோட்டிவேஷனாக சொன்னார். அதை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி பேசுகிறாங்க. இதுக்கு பதில் சொல்கிறேன்னு இவங்க எழுந்திரிச்சு பேச அதை எழுந்திரிச்சு பேச அது அப்படி வேறு மாதிரி போச்சு. இதில் சில விஷயங்கள் சொல்கிறாங்க, சில விஷயங்கள் இவர்களுக்கு பதில் சொல்ல தெரியல. இது இப்படியே போச்சு. இவங்க பேசுனாங்க, சௌமியா அன்புமணி பேசுனாங்க. எனக்கு தெரிஞ்சு பாமக நிலை தடுமாறுறது இந்த நீட் விவகாரத்தில் தான். அது ஏன்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவர்கள் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கரெக்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் ஏன் இப்படி நிலை தடுமாறுறாங்கன்னு தெரியல. காவிரி தடுப்பணை பற்றிங்களும் பேசுனாங்க. எப்படி நீரை சேமிக்கலாம், ஏரிகள், குளங்கள், குட்டை தூர்வாடுறதை பற்றி பேசி தூர்வாடுறது எல்லாம் கிட்டத்தட்ட 100 டிஎம்சி தேக்கலான்றது. இதை நோக்கி இப்போ தமிழ்நாடு நகர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கான வாதங்கள் எட ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா சும்மா ஒவ்வொரு தடவையும் இவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு கூத்தாடுறதோட இதை வேறு மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த ஆக்கப்பூர்வமான யோசனை அவங்க சொன்னாங்க சௌமியா. அதே மாதிரி வேறு யாராவது பேசுனாங்களா? இவங்க பிரேமலதா வழக்கம் போல் பெருசாக ஒன்றும் இல்லை. கேப்டன் அது இதுன்னு அவங்க அந்த 3 தீர்மானத்தை ஆதரிச்சுட்டு ஒரு சப்ஜெக்ட் விட்டு வெளியே போனாங்க. மறுபடியும் சபாநாயகருக்கு என்ன வேலைன்னா சப்ஜெக்ட் விட்டு வெளியே போகிறவங்களா இழுத்து உள்ளே கொண்டு வர்றது. அப்புறம் இவங்களுக்கு மோதல் சில இடங்களில் சபை குறிப்பிலேருந்து ஆளுங்கட்சியினரே பேசினாலும் சபை குறிப்பிலேருந்து நீக்கிறது அப்படின்ற மாதிரி கொண்டு போனார். அதே மாதிரி சூலூர் தாவே கேமலே பேசும்பொழுது அவர் திமுகலேருந்து வந்தவர் சுகுமார் அவர் பேசும்பொழுது இவங்களை கொஞ்சம் வம்பிழுத்து இவர் ப்ரோவோக் பண்ணி விட்டார். இவர் ப்ரோவோக் பண்ணிட்டார். நாங்கள் வந்து 5 நடுங்கிறான்றாங்க. ஆமாம் இடி வந்துடுமோ ஐடி வந்துடுமோன்னு 5 நடுங்குறீங்க அப்படின்னோன்னா அந்த சைடு இருந்துச்சு. அவங்க பேசி நீங்கள் சிபிஐ வந்துடுமோன்னு 5 நடுங்குறீங்க. உடனே பொதுச் செயலாளர் எழுந்திரிச்சார், நீர்வளத்துறை அமைச்சர். ஏதோ பெருசாக சொல்ல போகிறாருன்னு பார்த்தா சிபிஐ இருக்க தான் செய்யுது அப்படின்றார். சிபிஐ எதுக்கு இருக்குன்னு சொல்ல இவங்களுக்கு தெரியல. சிபிஐ இருக்குங்க, அது ஒரு ஆக்சிடெண்ட் கேஸ். அது நீங்களா நாங்களா, நீங்கள் உங்கள் கடமையை செய்ய தவறுனீங்களா, நாங்கள் வந்து கூட்டத்துக்கு தான் வந்தோம், எதிர்பாராத விபத்து பிரிவுகளில் தான் அந்த வழக்கு இருக்குது, ஆனால் நீங்களாம் அப்படி இல்லையே அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கணும். இடி வந்து அதுக்கு வரலையே, இன்னும் பல கேஸ் இருக்குது வரும், முதல்வர் கையில் இருக்குது அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பதில் சொல்ல தெரியல. அவர் உட்காந்து மறுபடியும் முதல்வரை புகழ்ந்து பேசிட்டு ஃபோன் வந்தால் ஜாலியாக இருக்கும் முன்னாடியும், இப்போ ஃபோன் வந்தாலே எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்ட்டு போயிட்டாப்புல. அது என்னமோ உண்மை தான். இதில் இன்னொரு விஷயம் நான் இதில் இந்த சப்ஜெக்ட்லேருந்து வெளியே வந்து சொல்ல வேண்டியிருக்குது. அமைச்சர்கள் எல்லோருமே கான்டாக்ட்லேயே இருக்கணும் பொதுமக்கள்கிட்டன்னு முதல்வர் விஜய் சொல்லி எல்லாருடைய நம்பரையும் கேட்டுனவுடனே எல்லாரும் அவங்க பர்சனல் நம்பரை கொடுத்துட்டாங்க. அதை ஒரு இது வெளியிட்டாங்க, ஞாபகம் இருக்குதா? அதில் பொதுமக்கள் புகார் இந்த மாதிரிலாம் வந்தால் அமைச்சர்கள் யாரும் எடுக்கிறதில்ல. பிஏக்கள் கையில் என்னென்ன அட்டன் பண்ணு கொடுக்குறாங்க. அந்த அட்டன் பண்ணுறது பிஏக்களும் எடுக்கிறதில்ல ஃபோனை. அப்படியே எடுத்தாலும் பெருசாக கண்டுக்கிறதில்ல. இப்படி தான் அந்த அமைச்சர்கள் இருக்காங்க. இது முதல்வர் கவனம் தான் பார்த்துக்கணும். 2 பேர் மட்டும்தான் இதில் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஒன்று சபாநாயகர், அவர் இந்த மாதிரி விஷயங்கள்னால் டக்குன்னு இது பண்ணி பிஏ மூலிமா சரி பண்ணுறாரு. 2வது புஷியானந்த், ஒன்று நேரடியாக பேசுகிறாராம், இல்லை பிஏ கிட்ட இந்த நம்பர் வந்துச்சு என்னான்னு பார்த்து ஃபோன் பண்ணி பேசி என்னான்னு கேளு, இல்லை அதுக்கு மெசேஜ் போடு அப்படின்னு எல்லாத்துக்குமே அதை முடிச்சிடணுன்றதில் ஆர்வமாக இருக்காராம். அவருக்கு தான் இருக்கிறதே ஒர்க்கு ஜாஸ்தி. அமைச்சர், கட்சியுடைய பொதுச் செயலாளர், இன்னொரு பக்கம் நேரடியாக முதல்வரோட கான்டாக்டில் இருக்கிறவர், இவர்களுடைய லாபியையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி பல பிரச்சனை. கட்சிக்காரங்களாம் நெருக்கிறாங்க, பதவி கேட்டு நெருக்கிறாங்க, உள்ளே வந்தவங்க நெருக்கிறாங்க, கட்சியில் தோற்று போனவங்க நெருக்கிறாங்க, எல்லாரையும் அனுசரிச்சுட்டு ஓடிட்டு இருக்கிற ஒரு நிலைமை. ஆனாலும் இந்த இதை மெயின்டைன் பண்ணுறாரு. அந்த வகையில் அவரை பாராட்டணும் நம்ம புஷியானந்தை. இதை சொல்லணுன்னு ஒருத்தர் சொன்னார், சொல்லிட்டேன். முதல்வர் கவனத்துக்கும் போனோம். அமைச்சர்கள் பிஏக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்கன்றது தெரியல. 4-5 பிஏ வச்சுக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அதெல்லாம் என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரில.
அதனால் சில அமைச்சர்கள் தொகுதிக்குன்னு ஆட்களை போட்டு தொகுதியில் அந்த மனு வாங்குறது இதெல்லாம் பண்ணுறாங்க. வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் சும்மா அந்த இது சட்டசபை இல்லாத நாள் சனி ஞாயிறுலாம் கூட தொகுதி பக்கம் ஒதுக்குறாங்க போகிறாங்க. அந்த மாதிரி அமைச்சர்களும் இருக்காங்க. ஆ, ரொம்ப பேர் அந்த வேலையை செய்யறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் மெயினாக பொதுமக்களுக்கு எதுக்கு நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த புகார் அது அது சிம்பிளாக என்னங்க சொல்லுங்கள், ரொம்ப பெருசாக சொல்லாதீங்க, வாட்ஸ்அப்பில் போடுங்க, இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கூட ரியாக்ட் பண்ணலாம். ஃபோனை எடுக்க மாட்டேன், பேச மாட்டேன்றது சரி இருக்காது. இப்போ அந்த மாதிரியும் நடக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் இவ்வளோ வேலைகளிலே ஒரு புசி ஆனந்தம் சபாநாயகரும் அந்த இது அதை ஆள் போட்டு பண்ணுறாருனாங்க. இன்னொரு பக்கம் சபாநாயகர் பையன் தனியாக ஒரு லாபி பண்ணிகிட்டு இருக்காருன்னு ஏற்கனவே சொன்னாங்க. அவருக்கும் இது ஒரு விஷயம். சட்டசபையில் இந்த இதெல்லாம் முடிஞ்ச உடனே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகா யாராரோ என்னென்னவோ பேசுனாங்க. எனக்கு தெரிஞ்சு சௌமியா தான் டாப்னு நம்ம சொல்லுவோம். அவங்களெல்லாம் இவர் தூக்கி சாப்பிட்டார். அந்த அனுபவம் எப்போ முடிப்பீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு "என்ன முடிப்பீங்களா, மக்கள் பிரச்சனை பேசினுக்கிறாங்க" அப்படின்றாரு. ஏங்க நிமிஷத்தில் இல்லை முடிச்சு அதெல்லாம் எப்படிங்க முடியும், நான் 10 நிமிஷத்தில் முடிக்கிற மேட்ரா அப்படின்றாரு. நான் விவசாயிங்க, ஆனால் அவர் பேசுனது 90% விவசாயிகள் பிரச்சனை, மாவட்ட தோறும் என்னென்ன பிரச்சனை இருக்குது அதில் பல விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட 45 நிமிஷம் பேசியிருந்தார். பேசினார். அதில் அந்த 130 கோடி ரூபா பள்ளிகளில் ஒதுக்குன அந்த விவகாரம், அந்த பள்ளிகள் நைஸாக அட்டாக் பண்ணிட்டாப்புல. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நல்லா பேசக்கூடியவர், நல்லா பதில் சொல்லக்கூடியவர். 40,000 பள்ளி இருக்குது, 10,000 பள்ளிக்கு தான் நீங்கள் பண்ணிடுறீங்க, மீதி இதுக்கு நிதி கேட்டு வாங்கி பண்ணுங்க அப்படின்னு. அதே மாதிரி நீர்வளத்துறை அமைச்சர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு அவரை ஒரு இது பண்ணாப்புல. அப்போது அந்த மாதிரி சூப்பர் கிளீன் திட்டம் அது. அப்புறம் இந்த சில இடங்கள்லாம் கடிதம் எழுதுனா போதாதுங்க, பேசாமல் சாதிக்கிறேன்னு சொல்கிறீங்க, பேச வேண்டிய நேரத்தில் பேசி தான் ஆகணும். ஐ லவ் யூனா ஐ லவ் யூ சொல்லணும். டி ராஜேந்தர் மாதிரி அப்படி பார்த்துட்டு அப்படி போனீங்கன்னா அந்த பொண்ணு வேற யாரா லவ் பண்ணிட்டு போயிடும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் இது இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு பற்றி இதில் பெருசாக இல்லைன்றதை பல திட்டங்களை குறிப்பிட்டு பேசினார். அது ஒன்று. அதே மாதிரி வளர்ச்சிக்கான திட்டங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அந்த மாதிரி விஷயங்களில் பெருசாக இந்த பட்ஜெட்டில் இல்லை அப்படின்னு இதெல்லாம் யாரும் தலையிடவே முடியல, எந்திரிச்சு பதில் சொல்ல முடியலாம் இல்லை, பார்த்துட்டு தான் கேட்டுக்கிட்டு குறிச்சிக்கிட்டு அதுக்கு பதில் சொல்கிற நிலைமை. அவரே சொன்னார் சபாநாயகர், அவர் சொல்கிறதெல்லாம் குறிச்சிக்கிட்டு பதில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நடுவில் பட்டா பற்றி ஒரு இது வந்துச்சு, சூலூர் எம்எல்ஏ மேட்டர் தான். அப்போ பட்டா வந்து கொடுக்கல அப்படின்னப்போ அதுக்கு இவர் ஓஎஸ் மணின்னு இருந்துச்சு, எதுக்கெல்லாம் பட்டா தரமாட்டாங்க. அப்போ சபாநாயகர் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையனை பார்த்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவர் சொல்லுன்னு இருக்காரு, உங்களுக்கு பதிலாக அவர் பேசிக்கிட்டு இருக்காருன்னு. அதனால் அப்புறம் இவர் எழுந்திரிச்சு 73 லட்சம் பட்டா கொடுத்தோம் நாங்கள், எங்கள் திமுக தான் பெரியது, அதாவது கையில் குறிப்பு இல்லைன்னா ஏதாவது உளறிட்டு இருக்கிறது. அப்புறம் தமிழ்நாட்டிலேயே 73 லட்சம் பட்டா கிடையாதுன்னு எந்திரிச்சு அடிச்சாப்புல செங்கோட்டையன். இப்போ அந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் ஓடிச்சு. அதே மாதிரி தொழில் முனைவோர், இந்த சமூக நீதித்துறை, இந்த மாதிரி உள்ளிட்ட ஒரு 7-8 துறைகள் சொன்னார். அந்த துறைகள்லாம் கூடுதல் கவனம் செலுத்தணும், அதில் வந்து பண்ணணும், அதுக்கான எந்த ஏற்பாடுமே இந்த பட்ஜெட்டில் இல்லை அப்படின்னு. அதே மாதிரி காலி பணியிடங்கள் பற்றி வரிசையாக அடுக்குனார். அதில் வந்து 3.5 லட்சம் அரசு இது, அப்புறம் மின்துறை, அப்புறம் சுகாதாரத்துறையில் 1 லட்சம், இந்த மாதிரி இதில் தூய்மை பணியாளர் மாதிரி அதாவது நிரந்தரம் இல்லாத அந்த பணி இருக்குல்ல, அவங்களது வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர். அதே மாதிரி 77 பொதுத்துறை நிறுவனங்கள், அதில் இபி டிரான்ஸ்போர்ட் இதில் மட்டும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வேலை வாய்ப்புகள் காலி இதாக இருக்குது. அதெல்லாம் நிரப்புறதுக்கான வேலைலாம் பண்ணால் தான் வேலை ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னார். இன்னைக்கு இபி மின்வெட்டுலாம் வருதுன்னா அது முக்கிய காரணங்கள் இது ஒன்று கரெக்டாக சொல்லிட்டாரு. தேவையெல்லாம் மின்வெட்டு வருகிறது, இந்த அமைச்சர் என்ன செய்தார் அப்படிலாம் பேசலை, தான் காரணம்னு அப்படியே 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 தொட்டு 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 அழகாக நகர்ந்து போய்கிட்டே இருந்தார். அப்போ இந்த மாதிரி விஷயம் இதோடு சேர்த்து 5000 பேருந்துகள் ஏசி நல்லா பஸ்ஸு புதுசாக கொடுங்க. அதில் நல்ல விஷயம் சொன்னார். 7 லட்சம் கிலோமீட்டர் ஓடினா ஒரு பஸ்ஸு கண்டம் பண்ணணும், இவங்க கூடுதலாக 12 லட்சம் கிலோமீட்டர் 19 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டிட்டும் பயன்படுத்துறதுன்னா அங்கே பைத்தியக்காரத்தனம். போன கவர்மெண்ட்டுன்னு வச்சு 2-3 இது செஞ்சு விட்டார், கம்முன்னு இருந்தாங்க, வாயே திறக்கல. அதில் இந்த அவர் எழுந்திரிச்சிக்கிட்டு பார்த்திப்பேன், அதெல்லாம் நாங்கள் எங்கள் அரசு ஏசி பஸ்ஸே கொடுக்கணும், ஏசி பஸ்லாம் ஒன்றும் வேணாம், வாய்ப்பு இல்லை, நீ பண்ணவே முடியாது, சாதா பஸ்ஸே வருஷத்துக்கு இத்தனை போடு, இந்த வருஷம் போயிடுச்சு, 4 வருஷம் இருக்கீங்க, 4 வருஷத்துல என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார். அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது, அதெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி ஊக்கத்தொகை கரும்புக்கு
4500 கோடி 4500 ரூபா 500 ரூபா. டன்னுக்குன்றப்போ அதை எப்படி கொடுக்க போறீங்க? 8.5% சர்க்கரை சத்து உள்ளதுக்கு எப்படி? மற்ற ரகத்துக்கு என்ன பண்ண போறீங்கன்றத சொல்லுங்க. கரெக்டா பட்ஜெட்ல சொல்லிடுங்கன்ட்டாப்ல. விவசாயிகள் ஆண்டுதோறும் 15,000 10,000 அந்த இது வங்கி கணக்கு நேரடியா செலுத்துறன்றத எப்படி பண்ண போறீங்க? எல்லாம் எதிர்பார்ப்புல இருக்காங்க அப்படின்னு நேரடியா அப்பதான் அவர் சொன்னாரு கூப்பிட்டு சபாநாயகர். இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கிட்டு கரெக்டா பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க. அப்படின்னாப்ல. அதே மாரி 65,000 விவசாயிகள் தட்கல் முறையில பதிவு பண்ணிட்டு மின்சாரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இருமுனை மின்சாரம் தான், மும்முனை மின்சாரம்ன்றீங்க. அதுக்கு என்ன வழி? அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்ட்டு அவர் கேட்டாரு. அதே மாரி சீமை கருவேல மரத்துல அத ஒட்டி வேற இதுதான் சொன்னாரு அவரு விவசாயத்துறை அமைச்சர். அப்ப கூட நம்ம பேசியிருப்போம். சீமை கருவேல மரத்த அகற்றணும். அகற்றணும். ஒரு எம்எல்ஏ ஏதோ ஒரு எம்எல்ஏ அந்த வேலைய இறங்கி பண்ணிட்டு இருக்காரு. தாவேகா எம்எல்ஏ தான் நினைக்கிறேன். ஒரு மாவட்டத்துல. வைகோ அது பிரதான இயக்கமா எடுத்து பண்ணிட்டு ஆமா இருக்காரு. பண்ணிட்டு இருக்காரு. இதற்கு முன்ன இருந்த அதிமுக அரசும் சீமை கருவேல மரத்த அகற்றணும்னு அப்போ வனத்துறை அமைச்சரா இருந்த திண்டுக்கல் சீனிவாசன்லாம் முடிவெடுத்து பண்ணியிருந்தாங்க. அது நிலத்தடி நீரை அதிகமா உறிஞ்சும். அதிகமா உறிஞ்சும். அது சீமை கருவேல மரம் மாரியே ஹைவேஸ்ல நடுவுல ஒரு மரம் வைக்கிறாங்க. அந்த மரம் பேர் எனக்கு தெரியல. யாராவது வாசகர்களுக்கு தெரிஞ்சா சொன்னா இல்ல நாளைக்கு நான் சொல்றேன். அந்த மரமும் அதிகமான தீர இது பண்ணும். இன்னொன்னு மாச உண்டு பண்ணும். நுரையீரல் பிரச்சனையை உண்டு பண்ற மரம். அது தெரிஞ்சு வைக்கிறாங்களா தெரியாம வைக்கிறாங்கன்னு தெரியல. சாலையின் நடுவுல வைக்கிறாங்க. அது காத்துல பரவுற அந்த இது நுரையீரல் பாதிப்பு நோய்கள்லாம் உருவாக்கும். இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் அகற்றணும். இதெல்லாம் வெளிநாட்டு சதி தான் சொல்லுவேன். கொண்டு வந்து உள்ள திணிச்சு விட்டுருவாங்க. யூகலிப்டிஸ் மரங்கள் நடணும்னு ஒரு இதை கொண்டு வந்தாங்க தெரியுமா? இருக்கிறதுலே அதிக நிலத்தடி நீரை உறிஞ்சதுல அது ஒன்று. யூகலிப்டிஸ் அப்போ நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு எல்லா வேலையும் பண்ணுவானுங்க. எஃப்சிஆரை மட்டும் மறைச்சு பண்ண மாட்டானுங்க. இந்த மாதிரிலாம் இயற்கை பல விஷயங்கள் பண்ணுவான். உரம் கொடுக்குறாங்கல்ல, அப்புறம் அவன் நெல்லை கொடுப்பான். இந்த நெல்லை பயன்படுது. அந்த நெல் பிராய்லர் கோழி மாதிரி. அதில் விதை நெல்லை எடுக்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பாரம்பரிய விதை நெல்லை இழந்துருவோம். அதனால தான் நம்மாழ்வார் அவ்வளோ பாடுபட்டு அதெல்லாம் பாதுகாக்கிற வேலை பண்ணார். நம்முடைய பாரம்பரிய விதை நெல்லுகள் பற்றி பேசணுன்னா ஐயோயோ ஒரு எபிசோடு பத்தாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நோயை தீர்க்கிற விஷயங்க. நீங்கள் நம்மளுடைய இயற்கை இதில் இல்லாத மூட்டு வலிக்கு இன்றைக்கி உக்காந்துட்டு இன்றைக்கி ஆர்த்தோ வச்சுக்கோங்க, ஃபிசியோதெரப்பி வச்சுக்கோங்க. அதிகமாக போகிறதுன்னா மூட்டு வலிக்கு தான். கழுத்து வலி இதெல்லாம் ஏன் வருது? கழுத்து வலி இதெல்லாம் வருது காரணம்னா இன்றைக்கி வாழ்க்கை முறை மாறிடுச்சு. ஒபிசிட்டி, தொப்பை, 2வது ஒர்க்கு, இந்த இது முன்னாடியே உட்காந்து ஒர்க் பண்ணுறது, 3வது செல்ஃபோனு, இந்த இதுவே இந்த மாதிரிலாம். மூட்டு வலி ஏன் வருது? ஒபிசிட்டி, வயசாக வருது, நடக்கிறது இல்லை, இந்த ப்ராக்டிஸ் இல்லை, அப்போ மூட்டு தேய்மானம் வருது. இதுக்கெல்லாம் முடக்கத்தான் கீரைங்க. நீங்கள் அதிகமாக அந்த முடக்கத்தான் கீரை சின்ன வயசுலேருந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டு இந்த பிரச்சனைலாம் வராது. இந்த மாதிரி ஒவ்வொன்று இதுலேயும் இருக்குது. இந்த உடம்புல இருக்க கொழுப்பை கரைக்கிறதுக்கு இந்த குதிரைவாலி சில இதெல்லாம் இருக்குது. ஆனால் நம்மளால் உக்காந்துட்டு இந்த ஃபாரினில் செயற்கை முறையில் தயாரித்த இதெல்லாம் கொண்டு வந்து ஓட்ஸு அதுன்னு வச்சு பாலில் போட்டு அதை போட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ நம்மக்கிட்டேயே அவ்வளோ இருக்குது. அரிசிகளே பல அரிசி வகைகள் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நோய்களை தீர்ப்பதற்கு உடம்புல சத்துக்களை கொண்டு வரதுக்கு இருக்குது. வெந்தயக்களி கிண்டு கொடுப்பாங்க தெரியுமா? உளுந்தங்களி எல்லாம் இடுப்புக்கு இதுக்கெல்லாம் அந்த வயசுக்கு வந்த பொண்ணுங்கள்லாம் பண்ணி தருவாங்க. அது ஒருனே தனியாக ஒரு இது இருக்குது. இந்த மாதிரி பல நம்ம பாரம்பரியத்தோடு சேர்ந்தது. அப்போ அந்த மாதிரி விவகாரங்களில் அந்த சீமை கருவேல மரத்தை அகற்றணுன்றது அவருடைய பிரதான இதுவாக இருக்குது. அது ஒரு அற்புதமான ஒரு இது. அதே மாதிரி கிருஷ்ணகிரி சர்வதேச மலர் ஏல சந்தை இது ஏடிஎம் கவர்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி இருக்கிறதுலையே வாசனை மலர்கள்லேருந்து இந்த மலர்கள்னால இன்றைக்கி ஓசூர், கிருஷ்ணகிரி அந்த இது மாவட்டங்கள் தான். அதுலேருந்து பெங்களூருக்கு கொண்டு போய் ஏற்றுமதி மற்ற இது ஃபாரின்லாம் போகுது. அப்போ அங்கே சிண்டிகேட் போட்டுக்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு போன ஏடிஎம் கவர்மெண்ட்டில் எடப்பாடியார் இந்த இதை கொண்டு வந்தார். இந்த கவர்மெண்ட்டு 5 வருஷம் திராவிட மாடலுக்கு மலர்கள்னால் பிடிக்காது. மலர்களின் வாசம் பிடிக்காது. ஹோகையா இந்த மாதிரி பல விஷயங்கள் ஹோகையான்னாரு. ஆடு மாடுகள் அந்த இந்த திட்டம் சொன்னார். கலப்பின பசுக்கள், கால்நடை பசுக்கள். ஒரு பசு 65 லிட்டர் கறக்குதான், ஜெர்சி பசுகள். அதை கலப்பின பசுகளோட இது பண்ணி அந்த இது அமைச்சு நாங்கள் எல்லாம் கொண்டு வந்தோம். அந்த 5 வருஷம் விட்டாங்கன்னார். வாயை திறக்கல அவங்களாம். இப்போ அதை ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணணும். இது எதுக்கு கூட போய் லிங்க் ஆகும்? ஆவின் இப்போ லேட்டஸ்ட்டாக பலரும் எனக்கு தகவல் போட்டுட்ருக்காங்க. கொள்முதல் குறைஞ்சி போய் மிக மிக மோசமாக போய்கிட்டு இருக்குன்னு. அந்த துறை அமைச்சர் எங்கேயாவது தென்படுறாங்களான்னு பார்த்தா காணவே காணும். அதே மாதிரி கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் பற்றி ரொம்ப அழகாக பேசினார். அந்த மாதிரி திட்டங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் எல்லாம் ப்ராஜெக்ட்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டோம். அதே மாதிரி அடையாறு கூவம்லாம் ப்ராஜெக்ட்லாம் பண்ணி முடிச்சு எல்லாம் பண்ணியாச்சு. திட்டப்பணிகள்லாம் நீங்கள் அடுத்து கொண்டு வேண்டியதான் பாக்கி. அதை பண்ணுங்கள்.
அப்படின்னு. அப்போ இந்த அதிகாரிகள் எவ்வளோ மலுமட்டைகளாக இருக்காங்க பாருங்க. ஒரு திட்டம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் முடிச்சு போய்கிட்டு இருக்க திட்டத்துக்கு மறுபடியும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னா என்ன கணக்கு இது? அமைச்சரை ஏமாத்துறீங்களா? இல்லை யாரை ஏமாத்துறீங்க? நான் இதுலேருந்து ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்க. நான் மட்டும் விவசாயத்துறை அமைச்சர் வினோத்தா இருந்தா, ரகசியமாக நைட்டு கார் எடுத்துகிட்டு போய் ஐயா எடப்பாடி ஐயா நான் அந்த பட்ஜெட் தயாரிக்கிறேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உக்காந்து இன்னைக்கு புஷியானந்த் பேசும்போது கூட சொன்னார், நீர்வளத்துறை அமைச்சர். நீங்கள் வந்தீங்க, எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தீங்க, நீங்களும் சாரும் வந்தீங்க, பல ஆலோசனை சொன்னீங்க, நாங்களாம் கேட்டுக்கிட்டோம், எடுத்துக்கிட்டோம்னு. நல்ல விஷயம். சேம் அதே பேட்டர்ன் தான். கேட்கலாம், தப்பே கிடையாது. 6 முறை எம்எல்ஏ, முதலமைச்சர், அந்த பெரிய துறைகளில் பொதுப்பணித்துறை இதெல்லாம் இருந்தவர், விவசாயம் சார்ந்தவர், அவர்கிட்ட கேட்கலாம். நல்ல விஷயம். அது அதே மாதிரி திமுகலையும் கேட்கலாம். நாளைக்கு அவங்க எதுவுமே உங்களை பேச முடியாத அளவுக்கு லாக் பண்ணலாம். இளையவர்கள் தானே, கேட்கலாம். அறநிலைத்துறை கூட நல்ல அறநிலைத்துறை அமைச்சர் எனக்கு தெரிஞ்சு யார் இருக்கிறான்னு தெரில, யார்கிட்டயா கேட்கலாம். கம்யூனிஸ்டுகள்கிட்ட மட்டும் கேட்டுறாது. அப்போ இப்படி போச்சு இன்னைக்கு. இதில் கடைசியாக அவர் பேசும்போது குதிரை பேரம் பண்ணோன்னே ஆதவ அர்ஜுனா எழுந்துச்சு. அவர் இவரா மரி வில்சனா அப்படின்னா, இப்போ மரி வில்சன் ஐக்கு போயிட்டார். அதனால் ஆதவ அர்ஜுனா கொஞ்சம் கீழே இருக்கார், கண்டபடி பேசுறது. அவர் எழுந்துச்சு, உங்களெல்லாம் பிடிக்காம தான் இங்கே வந்தாங்க. நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை, நீங்கள் வந்து 2017 வரைக்கும் இருக்கிற ஆட்சியை நாங்கள் ஏற்றுக்குவோம். நீங்கள் என்ன ஏற்றுக்கிறது? உடன்படுறோம். நீங்கள் என்ன ஏற்றுக்கிறது? 2017லேருந்து 21 வரைக்கும் குடிமராமத்து பணியிலேருந்து பல விஷயங்கள் முன்மாதிரி. நீங்கள் அந்த அதிமுக ஆட்சி என்ன ஏற்றுக்கிறது? நீங்கள் யார் அங்கீகாரம் கொடுக்குறது? நீங்கள் என்ன அத்தாரிட்டியா? அப்போ அவர் ஏற்றுக்க மாட்டோம் அப்படி இப்படி. நீட்டுலாம் உங்கள் இதில் தான் வந்துச்சு, சிஏஏ வந்துச்சு. சரி, சிஏஏ வந்துச்சு. சரி, 2 நான் வாசகர்களுக்கும் சரி, நம்ம நேயர்களுக்கும், ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கும், தாவேக்கால இருக்கிறவர்களுக்கும் நம்ம வந்து நேர்மையான முறையில் நான் கேள்வி வைக்கிறேன். நீட் என்பது அகில இந்திய லெவலில் ஒரு சட்டம் 2010 கொண்டு வராங்க. அதில் கூட நீ கொண்டு வந்தியா நான் கொண்டு வந்தேன்னா வந்துச்சுல்ல, திமுக ஆட்சியில் தானே இருந்துச்சு. இணையமைச்சரை கூட இணையமைச்சராக சொல்லியிருந்தார் அவர், பழனி மாணிக்கம், தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் தான் இணையமைச்சர், சுகாதாரத்துறை இணையமைச்சர். அது வந்தப்போ நாங்கள் இல்லை, அவர் தான் இது பண்ணார்னு. அதுவே தப்பான தகவல். அது 2010 கொண்டு வராங்க. 2015 அதோடைய மறுவடிவம் யோசிக்கும் பொழுது கலைஞர்லாம் எதிர்க்கிறாரு. விலக்கு வாங்கி 2010 கலைஞர் விலக்கு வாங்கி வைக்கிறாரு. அப்போ விலக்குனா அது ஒரு சட்டமாலாம் ரொம்ப பெருசாக ஆகலை. 2015க்கு மேலே பிஜேபி கொண்டு வரும்போது நாங்கள் எங்கள் இதில் அனுமதிக்க மாட்டோம் அப்படி இப்படின்னா அது 2 வருஷம் ஓடுது. 2017 தான் சட்டமாகுது. சட்டம் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது தாவேக ஆட்சியில் இருக்குன்னு வச்சுக்கிங்க. 2017 ஆட்சிக்கு வந்துட்டாங்க. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கார். நீட்டு சட்டம் வந்துடுச்சு. எங்கள் மாநிலத்துக்கு நீட்டு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் அடிமையாயிட்டீங்கன்றாரு. அந்த வார்த்தைலாம் எப்படி அவர் சட்டசபையில் யூஸ் பண்ணுறாரு? நீங்கள் அவரோட பணிந்து போய்விட்டீர்கள், அடமான வச்சிட்டீங்க, கட்சி அடமான வச்சிட்டீங்க. சரி, இப்போ நான் தான் கேட்கிறேன், 2017 தாவேக ஆட்சியிலிருந்து நீட்டு சட்டமாகி வந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? இது மாதிரி தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க, அவ்வளோதானே. அவ்வளோதான். அவர் இன்னும் புத்திசாலித்தனமாக 7.5% ஒரு மாற்று கொண்டு வராரு. நியாயம் யாராக இருந்தாலும் நியாயம் தானேங்க. 7.5% கொண்டு வராரு. இன்னொன்று, இவர்கள் எல்லாம் ஐயோயோ 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 ஐயோயோன்றீங்களே, அங்கே என்ன நடந்தது? நீட்டில் இந்த 7.5%க்கு பிறகு தானங்க அரசு பள்ளி மாணவர்கள் 530 பேர் சராசரி ஒரு வருஷத்துக்கு 630 பேருங்க போன தடவை. எடப்பாடி தானே காரணம். மாற்று முடியல, சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க, அங்கேயும் முடியல. இது எல்லாம் பொய் பிரச்சாரம், பெரிய பிரச்சாரம் பண்ணது திமுக. திமுக ஆட்சியில் இருந்து என்ன பண்ணியிருக்க? இன்னும் வானத்தை வில்லா வளைச்சிருப்பீங்களா? நீங்களும் இதை தான் எதாவது பண்ணியிருக்கணும் தானே. இந்த 5 வருஷம் இருந்து தான் இந்த ரகசியம் சொல்லியிருப்பாங்க திமுக. அப்போது திமுகவும் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. சட்டம் வந்துடுச்சு, அப்புறம் எங்கே பணிந்து போய் விட்டீர்கள்? அப்புறம் சிஏஏன்றாரு. சிஏஏனா என்ன? பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானில் வந்து மைனாரிட்டிஸ்க்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கறது தான். மைனாரிட்டிஸு இதெல்லாம் கிடையாது. பாகிஸ்தான்லேருந்து இந்துக்கள் வராங்க, பஞ்சாபிஸ் வராங்க. அதான் அங்கே மைனாரிட்டிஸ் சொல்கிறேன். அங்கே மைனாரிட்டிஸ். பாகிஸ்தானில் முஸ்லீம் வந்தால் கூட குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு அவர்கள் இந்தியன் சிட்டிசன் ஆகலாம், திருமணம் முடிச்சு. டிசம்பர் 31, 2014 அப்புறம்
திருமணம் முடிந்து இங்கே வர்றவங்களுக்கு உங்களுக்கு இது கொடுப்பாங்க. குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொடுப்பாங்க. நான் கேட்குறது அது இல்லைங்க. குடியுரிமை வழங்குகிற சட்டம் அது. சிஏ அமெண்ட்மெண்ட் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, இலங்கை தமிழர்களுக்கு மட்டும் பண்ணலை, ஆமாம். மற்ற எல்லாருக்குமே பண்ணாங்க. இலங்கை தமிழருக்கும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. நியாயமான கோரிக்கை. இதில் என்ன பெரிய இது? சிஐ அமலா நீங்கள் திமுக பண்ண அதே பிரச்சாரத்தில் உங்களுக்கு என்ன அரசியல் அறிவு இருக்குது? என்ன அரசியல் அறிவு இருக்குது? திமுக பண்ண அதே பொய் பிரச்சாரத்துக்கு தானே இரையாகி போய் கிடக்குறீங்க. நீ திமுகவில் இருந்தவர் தானே அந்த டைமில். உங்கள் நாலேஜ் என்னங்க? குடியுரிமை வழங்குற சட்டத்தில் என்ன தப்பு இருக்குது? ஒரு பெரிய பொய் பிரச்சாரம் பண்ணீங்க, குடியுரிமை பறிக்கிற சட்டம்னு. சிஏ எஸ்ஐஆரில் நீங்கள் பண்ணல, கடைசி டைமில் எஸ்ஐஆரில் குளறுபடியில் நீக்கன்னு சொன்னீங்க. நீங்கள் மட்டும் அதில் மட்டும் தப்பிச்சிக்கினீங்க. திமுக என்ன பிரச்சாரம் பண்ணாங்க? கே பாலகிருஷ்ணன் தாங்க பேசினாரு. சொல்லுங்கள். வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க, நாடு கடத்திடுவாங்க அப்படி இப்படின்ட்டு. குடியுரிமை இது எஸ்ஐஆர் வாக்குரிமை இல்லாதவர்களை பட்டியலை எடுத்து குடியுரிமை அதிகாரிகளிடம் கொடுத்து இரவோடு இரவாக வந்து கைகளில் விலங்கிட்டு கப்பலில் ஏற்றி வெளிநாட்டில் இறக்கி விடுவார்கள். வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்குவான். மொராக்கோ ஆட்கள் ஸ்பெயினுக்கு போனார் அந்த மாதிரி. வளர்னாங்களா இல்லையா? இவர் வந்து பொலிட் பியூரோ மெம்பர் அவர் கே பாலகிருஷ்ணன். இவ்வார்த்தை எனக்கு என்னன்னு விடக்கூடாதுல்ல. சட்டசபை உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்றதுக்காக இந்த ரெண்டுக்குமே தான் அர்த்தம் இருக்குதா? 2017 நீங்கள் இருந்தாலும் நீட்டை ஏற்று தான் ஆகணுங்க. சரி, இப்போ தான் நீங்கள் பவரில் இருக்கிறீங்கள, நீட்டை நீக்குங்களேன். ஏன் தீர்மானம் கொண்டு வர்றீங்க? இதாங்க நடைமுறை. வக்பு திருத்த மசோதா தீர்ப்பு வாங்கிட்டோன்னு வளரி இருந்தவர் அவர். இப்போ வரைக்கும் தீர்ப்பு வந்துருக்குது. வக்பு திருத்த மசோதாவில் விசாரணையில் தான் இருக்குது. நாங்கள் தீர்ப்பு வாங்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு இதை வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் வக்பு திருத்த மசோதா தான் பண்ண வேண்டியதானே? நீங்கள் தான் சிறுபான்மை காவலர்கள் தானே? சட்டம் தமிழ்நாட்டில் அமலாகாது சொல்லுங்களேன். எஃப்சிஆர்ஏ கொண்டு வராங்க வச்சுக்க, நாங்கள் இங்கே அமல்படுத்த மாட்டோம் சொல்லுங்களேன் பார்ப்போம். இப்படி தான் அந்த ஒரு அமைச்சர்னா கொஞ்சம் பேர் சொல்கிறத கேட்கணும். உண்மையிலும் உண்மையை தேடணும். நீங்கள் வந்து அடிமையாக போயிட்டீங்க 2010. ஜெயலலிதா இருந்தாலும் நீட்டு வந்திருக்கும். உயிரோடு இருந்திருந்தாலும் நீட்டு வந்திருந்தால் ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. அவங்களும் இந்த 7.5% தான் கொண்டு வந்திருப்பாங்க. அவர்கள் இருக்கிறவரை ஏற்றுக்கொள்வோம். இவர் என்ன அடிமையாகி விட்டீர்கள்னா என்ன அடிமையாகிட்டாங்க? கூட்டணியில் இருந்தாங்க. ஆனால் அந்த 7.5% கொண்டு வந்தாரா இல்லையா? எடுத்து சுப்ரீம் கோர்ட்டு போனாரா இல்லையா? சுப்ரீம் கோர்ட்னா சொல்லிச்சு, ஊரில் இருக்கிற எல்லாரும் நீட்டு எழுதுவாங்க, தமிழ்நாட்டு மட்டும் ஸ்பெஷலான்னு கேட்டுச்சு. கிளம்பு போ, உனக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொடுப்பாங்களா? கிளம்புன்ட்டாங்க. தானே நடந்தது. ஆமாம். இப்போ யாகா வாராயினும் நாகாக்க, எனக்கு என்னன்னு பேசக்கூடாது. ஓடம் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டி ஒரு நாள் ஓடத்தில் ஏறும். அதனால் இன்றைக்கி எடப்பாடி ஸ்கோர் அடிச்சிட்டாரு. மின்னலை முழுங்கி மின்சாரத்தை கொப்பளிச்சிட்டாரு. அதனால் இதுதான் இன்னைக்கு சட்டசபை நிகழ்வுகள். அடுத்து இதெல்லாம் போச்சு. அதனால் இன்றைக்கி ஆளினால் சாதிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் தான். எடப்பாடி டே. சூப்பர் சார், ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேர்காணலை சந்திப்போம். நன்றி சார்.